ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 7 தொடக்கம். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பாரசீக கதை இவ்வாறு செல்கிறது. ஒரு அரண்மனையில் போர்க்கொடியும் திரைச்சீலையும் ஒன்றோடொன்று பேசிக்கொள்கிறார்கள். அப்போ போர்க்கொடி திரைச்சீலையை பார்த்து சொன்னது. திரைச்சீலைன்னா தெரியும்ல, ஸ்க்ரீன் நம்ம வீட்டில் போட்டுருவோம்ல, கதவு ஜன்னலுக்கு போடுறது. அதான் அரண்மனைகளில் பெருசாக இருக்கும், நல்ல பெருசாக. அந்த வாசல்லாம் அங்கே தூண் தூணாக இருக்கும். அப்போ அந்த தூண்களுக்கு இடையில் பெரிய திரைச்சீலைகள் தொங்கும். அப்போ அந்த சொல்லுது, நாம் 2 பேருமே பருத்தியால் தான் நெய்யப்பட்டிருக்கிறோம். என்ன, ஆனால் நீ மட்டும் குழு குழு அறையில் இருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற. பணிப்பெண்கள்லாம் உன்னை பார்க்குறாங்க, நல்ல வாசனை திரவியெல்லாம் அதில் போடுறாங்க, போட்டு அப்படி கம கமன் நீ மலர்ந்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் என்ன பாரு, கொடி, போர்க்கொடி. நான் வெயிலையும் மழையிலையும் கிடந்து சாகிறேன், காடு மேடு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிகிறேன். எதிரி நாட்டோடு போர் தொடுக்கும் பொழுது எதிரி நாட்டு அம்பு என்னை குத்தி கிழிக்கிறது. உடனே மௌனமாக இருந்த அந்த திரைச்சீலை சொன்னதாம், நீ உன் தலையை உயர்த்தி கொண்டிருக்கிறாய், அதனால்தான் நீ கிழிந்து போகிறாய், வாடி வதங்கி போகிறாய் என்று சொன்னதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு பணிவோடும் தாழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பாருங்க, இந்த செய்தியை தான் இன்னைக்கு நற்செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை, நீங்க கேட்ட இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? என்ன, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்களில் இருக்குதா, இல்லை பவுலின் திருமடல்களில் இருக்குதா? நற்செய்தி நூல்களில் இதே வார்த்தை. அப்போ இயேசு பல முறை சொல்லியிருக்கிறார் என்றால், அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பண்பு. தாழ்ச்சி, பணிவு என்பது மிக முக்கியத்துவமான பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் சிறப்பாக லூக்கா நற்செய்தியாளர் அதிகமாக இடத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 24லும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் 17வது அதிகாரம் 33வது வசனத்திலும் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். அப்போ லூக்கா நற்செய்தியில் மட்டும் ஏன், மார்க் நற்செய்தியில் இல்லை, யோவானில் இல்லை, அப்போ லூக்கா நற்செய்தியில் மட்டும் இத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு ஏன்?
ஏன்னா லூக்கா நற்செய்தி ஒடுக்கப்பட்டவர்கள், பாவிகள், புறவினத்து மக்கள் இவர்களுக்காக எழுதப்பட்டது. அப்போ அவங்கெல்லாம் குனிஞ்சு இருக்கிறவங்க, பணிஞ்சு இருக்கிறவங்க, முன்ன வரமாட்டாங்க. ஆனால் சதிசேயர்கள் பற்றி இவங்க தான் தம்மையே உயர்த்தி கொள்கிறவர்கள். ஆனால் அவங்க தம்மையை தாழ்த்தி கொள்ளுறப்போ அப்போ அவர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி தான் லூக்கா. அதனால தான் லூக்காவில் இந்த தாழ்ச்சி என்கின்ற இந்த வசனம் அதிகமாக இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். சரி, தாழ்ச்சி அப்படிங்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள்? பணிதல், குனிதல் என்று பொருள். முதல் வாசகத்தில் அதான் நம்ம அருமையாக வாசித்தோம். முதல் வாசகம் சீராக் ஞான நூல் 3ஆம் அதிகாரம் 17-18. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். அப்போ நம்ம பணிவோடு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்பு, எல்லாருடைய அன்பும், எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக கிடைக்கும் பணிவாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தம்மையே உயர்வா என்றவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அதே போல் அடுத்து என்ன சொல்கிறாரு நம்ம வாசித்தோம், கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அருளும் உனக்கு ரொம்ப நீடித்த காலம் இருக்கும். அதே போல் எவ்வளவுதான் வயசில் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, பதவியிலே உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளும் பொழுது நீ கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று நாம் வாசிக்க கேட்டோம். சரி, இந்த தாழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹியூமிலிட்டி என்ற சொல் ஆடல் பயன்படுத்தப்படுகிறது. ஹியூமிலிட்டி அது லத்தீன் மூல சொல்லிலிருந்து வருகிறது. ஹியூமாஸ் அப்படிங்கிற சொல். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஹியூமாஸ் அப்படின்னா மண், ஒன்றுமில்லாமை. அப்போ தாழ்ச்சினா அதான், நம்மளையே ஒன்றுமில்லாமல் பண்ணுறது. அதைத்தான் இயேசு தனது வாழ்விலே நிரூபித்தார். பவுலடியார் தெளிவாக சொல்வார். பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 7-8. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பாருங்க எப்படி தன்னையே வெறுமையாக்குறார். ஒரு மண்ணிலே பிறந்த, மண்ணுக்கு இணையான, மண்ணுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இணையானார். மனித உடலை அவர் எடுத்தார். கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவர் மண்ணுக்கு வந்துட்டார். பாருங்க, அப்போ எவ்வளோ அருமையாக பொருந்துகிறது. ஹியூமாஸ், மண். அதுதான் தாழ்ச்சி என்கிறதுக்கு இயேசுவே உதாரணமாக தனது வாழ்க்கையில காட்டிவிட்டார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்? வரி தண்டுபவர்கள், பாவிகளோட போதகர்கள் சேரக்கூடாது. அவங்களுடைய நிலை ஒரு உயர்வான ஒரு நிலை, அவங்க அந்தஸ்து வேற, அவங்க கௌரவம் வேற. ஆனால் இந்த மாதிரி பாவிகள், ஆயக்காரங்க, வரி தண்டுபவர்கள் இவங்ககிட்ட போய் பேசுறது, அவங்கள்ட்ட சாப்பிட்றது இன்னும் ஒரு தரக்குறைவானது, அந்தஸ்து குறை. என்ன உங்கள் போதகர் இப்படி செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதுதான் தாழ்ச்சி என்பதற்கு நமக்கு உதாரணமாக சொல்லுகின்றார். எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும், எவ்வளவோ அந்தஸ்திலே கூடியவராக இருந்தாலும், சாதாரண எளிய மக்களோடு இணைத்து கொள்வது, தாழ்ச்சி என்கின்ற குணம், அதுதான் மிக மிக முக்கியமானது. பவுலடியார் உரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது திருவசனம். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். அருமையான ஒரு இது. இப்போ யாராவது நம்ம மனுஷங்களை பார்க்குறோம் அப்படின்னா, மனுஷங்க எல்லாருமே நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடன் பிறந்தவர்கள். ஆனால் நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. கூட பிறந்தவங்களே உடன் பிறந்தவனாக பார்க்கறது இல்லை. இப்போ நாயும் பூனையுமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எப்படி உடன் பிறந்தவங்களாக பார்க்கறது? அப்போ அப்படி பார்த்து தன்னை விட பிறர் உயர்ந்தவர் என அவருக்கு மதிப்பு கொடுங்கள். ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏழை, பணக்காரன், படித்தவர், பாமர், அந்த வேறுபாட்டோடு தான் பார்க்குறோம். அப்போ எல்லாரையும் நம்ம சகோதர சகோதரிகளாக மதித்து நடக்க வேண்டும். அடுத்து என்னை விட அவர் உயர்ந்தவர், மதிப்பு மிக்கவர் என்று நாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஓகே, அவங்க வயசில் குறையா இருக்கலாம். ஆனால்
பவுலடியார் சொல்றாரு, அவர் உன்னை விட அவர் மதிப்புக்குரியவர் என அவர்களோடு நீங்கள் உரையாடுங்கள், பழகுங்கள். ஒரு படிக்காத ஒரு ஏழை இருக்கலாம், இவருக்கு என்ன தெரிய போகுது, இல்லை, உன்னை விட அவர் உயர்ந்தவர் என மதிப்பு கொடுங்கள் என்று ஆண்டவர் அருமையாக பவுலடியார் மூலமாக இன்று நமக்கு நல்ல அருமையான செய்தியை வழங்குகிறார். பணிவு நம்மை பற்றி தரக்குறைவாக நினைப்பது அல்ல, குறைவாக நினைப்பது. C.S. லெவிஸ் என்பவர் சொல்லுவார், நம்மளை பற்றி ரொம்ப தரக்குறைவாக நினைச்சிடக்கூடாது. அது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு எதுவுமே முடியாது, எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது, எனக்கு ஆட தெரியாது, பாட தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிலர் ரொம்ப தன்னையே தரக்குறைவாக நினைக்கிறது. அது இல்லை, அது தாழ்வு மனப்பான்மை. நம்மையே நாம் குறைவாக நினைக்க வேண்டும். என்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க. அருமையாக நம்ம திருமுழுக்கு யோவான் சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் சும்மா அவருடைய முன்னோடி தான், ஆனால் அவர் என்னை விட வலிமை மிக்கவர், உயர்ந்தவர் வருகிறார், அவருடைய செருப்படிகளை தொடக்கூட நான் தகுதியற்றவன். பாருங்க, இதுதான் அருமையான ஒரு தாழ்ச்சி அன்புக்குரியவர்களே. அப்போ மற்றவர் நம்மை விட உயர்ந்தவர் அப்படின்ட்டு நாம் எண்ண வேண்டும். நம்மை பற்றி தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, நம்மை பற்றி குறைவாக நினைப்பது. சரி, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், முன்னால் மறைந்த திருத்தந்தை, அங்கு அவர் தங்கி இருக்கின்ற அந்த பெரிய அந்த இடத்திலே அந்த அரண்மனைக்கு வாயில் காவலனாக இருப்பார்கள். நின்று கொண்டே காவல் காக்க வேண்டும். அதுதான் முறை. இந்த ரோமானிய படை தளபதிகள் இருப்பாங்க, நீங்கள் நம்ம அந்த நிகழ்ச்சியிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க நட்டாமல் தான் நிற்கணும், அப்படியே நிற்கணும், சிலை போல் நிற்கணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ 12 மணி நேரம் நட்டாமல் நின்றுட்டு இருக்கணுமா, ஒரு நாற்காலியை கொடுக்குறாரு, இதில் உட்காரு, காவல் தானே காக்கணும், நின்றுக்கிட்டு காக்கணும் இல்லையே, உட்கார்ந்து காவல்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நாற்காலியை அவர் கொடுத்தார். அதே போல் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தன்னுடைய உதவியாளர் வேலைக்காரனுக்கு கை கொடுக்கிறார். அவருக்கு இணையான மதிப்புக்குரிய பண்புடைய பதவியிலே உயர்ந்தவர்கள் தான் கை கொடுக்குவாங்க பெரிய தலைவர்கள். ஆனால் சாதாரணமாக ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வருது, வந்த உடனே ஸ்கூலை அதாவது அதை கலட்டு இதை கலட்டு அப்படின்னு சொல்லி நாம் தாய் அந்த வேலையை சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்த உடனே ஏம்மா என்னம்மா இப்படி பாடுபடுத்துறீங்க, உங்களுக்கு வண்டியில் மூளை இருக்கா, இப்படி இவ்வளோ புஸ்தகம் இருக்குது, இந்த ஸ்கூலில் போய் என்ன அனுப்புறீங்களே அப்படி இப்படின்னு ஏதாவது நம்மளை சொல்லும். அதுக்காக அம்மா அப்பா, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்ன போய் நீ இப்படி திட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பணியோடு என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பேசாமல் அந்த பிள்ளையினுடைய காலணிகளை குனிந்து அவிழ்த்து போட்டுட்டு அவர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கை விரல்களை பாருங்க, ஏன்னா கை விரல்கள் இது எப்போவுமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். அவங்களுக்கிடையே ஒரு சின்ன மோதல் வந்துருச்சு, ஒவ்வொன்றும் ஒன்றை நான் தான் உயர்ந்தவன் அப்படி இப்படிங்கிற மாதிரி. என்ன கட்டை விரல் என்ன சொல்லுது, நான் தான் ரொம்ப முக்கியம், எந்த வேலையை செய்யலனாலும் இந்த கட்டை விரல் இல்லைன்னா எந்த பொருளையும் பிடிக்க கூட முடியாது, நகர்த்த கூட முடியாது. அடுத்து ஆள்காட்டி விரல், நான் பாரு, இந்த விரல் இருந்தால் தான் நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யவே முடியும், ஏன்னா நான் தான் திசை காட்டி ஆள்காட்டி. நடுவிரல், பார்த்தீங்களா, எல்லாத்தை விட நான் தான் உயர்ந்திருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன், உங்களை விட ஹைட்டு நான் தான் அதிகமாக இருக்கிறேன். மோதிர விரல், ஆஹா மோதிரம் இருக்குது என்ன, அப்போ அது பார்த்தியா மோதிரம், தங்கம், பொன் மோதிரம், இப்படி நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு அது சொல்லிச்சு. அப்புறம் சுண்டு விரல், ஒன்றுமே சொல்லாமல் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே கடவுளே, நீரே இந்த கொடுமையை பாருங்கள், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, நான் ஒரு அளவுக்கு உதவாதவன். உடனே கடவுள் சொன்னாரா, டேய் நீ கவலைப்படாத, நீ தாண்டா என் பக்கத்தில் இருக்கிற, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தாண்டா முதல்ல கிடைக்கும், அதுக்கு பிறகு தாண்டா மற்றவங்களுக்கு. எப்படி ஆண்டவரே, கையை கும்பிடுறா, ஜெபம் பண்ணுறா, நீ தானடா முன்னே இருக்கிற, கரெக்ட், அப்போ நீ என் பக்கத்தில் இருக்கிறடா, என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உனக்கு தான் கிடைக்கும். எனவே தம்மை தாமே தாழ்த்துவோர் என்றுமே உயர்த்தப்படுவர். பணிவு என்ற பண்பு இல்லாதவன் வேறு எந்த நற்குணமும் இல்லாதவன் என்று முகமது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு குணம், அது இல்லைன்னா மற்ற குணங்கள் இருந்தாலும் அது வீண் தான். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம், நான் ஆண்டவரின் அடிமை,
உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். எப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள் பாருங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், மழை நீரானது மேட்டு பகுதியிலே தங்குவதில்லை, அது பள்ளத்தை நோக்கி ஓடி வருகிறது, பள்ளத்திலே தங்குகிறது. அதே போல கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் தன்னையே உயர்த்தி கொள்கிறவர்கள் அவளிடம் தங்குவதில்லை, மாறாக தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிற பள்ளத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து சேருகிறது என்று சொல்லுவார். உண்மையிலேயே பள்ளத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். ஆனால் உயர்ந்த மலையில் மேட்டில் இருங்க, நம்ம நட்டாமல் நிற்க முடியுமா? எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? கீழே விழுந்துருமோ? காற்று தள்ளும், எல்லாமே தள்ளும். அதே நேரத்தில் நல்ல சாதாரண இடத்துலையோ பள்ளமான இடத்துல நம்ம நின்னோம்னா எவ்வளோ நேரம்னாலும் நம்ம நிற்கலாம், சரிதானே? அப்போது எப்போவுமே உயர்வோர் தாழ்த்தப்படுவர், தாழ்த்தோர் தான் உயர்த்தப்படுவர். ஆண்டோடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு தான் அதிகமாக கிட்டும். நமது தமிழ் ஆசான் திருவள்ளுவர் சொல்லுவார், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. ஒரு செல்வர் அவர் வச்சிருக்கின்ற பொன் பொருள் செல்வத்தினால எவ்வளவோ பெரிய மதிப்பு அடையலாம், ஆனால் அதை விட அவர்கிட்ட தாழ்ச்சி என்கின்ற ஒரு புண்ணியம் இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், மாறாக மனித உலத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும், கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. கடவுள் பார்வையில் விலை உயர்ந்ததே இந்த தாழ்ச்சி பணிவு தான் அன்புக்குரியவர்களே என்று அருமையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் என்பது பழமொழி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3, முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். அப்போது அதுதான் நம்ம ஒருமையாக வாழ வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த தாழ்ச்சி பணிவு தான் முக்கியமானது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். நம்ம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் நம்மளை அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், கடவுளால் நம்மை ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சீடர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர். எனவே நாம் இத்தகைய பண்புகளை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த தாழ்ச்சி குணம் இல்லாமல் உயர்வு மனப்பான்மை, உயர்வு குணம், மேட்டிமை மனப்பான்மை, செருக்கு, ஆணவம் அப்படி இருந்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. சீராக் ஞானம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. மருந்தே கிடையாது, தீமை வேரூன்றி விட்டுருது. என்ன அது செடியாக வளர்ந்து மரமாக வந்து அவ்வளோதான், அதுக்கு மருந்தே கிடையாது என்று சொல்லப்படுது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51-52, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பாருங்க, அன்னை மரியாளே அருமையாக மெய் உணர்ந்து பாடுகிறார். செருக்குடன் உள்ளத்தில் இருந்தாலும் சரி, அரியணையில் இருந்தாலும் சரி தூக்கி எறிகிறார். தாழ்ச்சியான உள்ளத்தில் உள்ள என்னை ஆண்டவர் கடைக்க நோக்கினார். இந்த எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, ஆனால் நான் எங்கேயோ ஒரு முக்கில் கிடந்த சாதாரண ஒரு பெண்மணி, என்ன போய் இவ்வளோ நிலைக்கு உயர்த்திட்டாரே அப்படின்ட்டு அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகின்றார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம், உன் அழகின் காரணமாய் உன் இதயம் செருக்குற்றது, உன் மாட்சியின் காரணமாய் உன் ஞானத்தை கெடுத்து கொண்டாய், எனவே நான் உன்னை தரையில் தள்ளிவிட்டேன், மன்னர்கள் முன்னே உன்னை காட்சி பொருளாக்கினேன். பாருங்க, சிலர் அழகு, சில பெண்களுக்கு நான் தான் அழகு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய இது வந்துடும், சூப்பர் ஸ்டார், நான் தான் சினிமா நடிகை போல் இருக்கும் பாரு அப்படின்ட்டு. ரொம்ப அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்
அவ்வளோதான், தட்டி விட்டுருவார். என்ன அதே போல் பெரிய மாட்சிமை, என்னை போல் உண்டா, நான் தான் பெரிய திறமசாலி, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, நான் தான் எல்லா பதவியும் செஞ்சுருக்கிறேன், நான் தான் பெரிய ஆள், என்னை போல் உண்டா அப்படின்னு உயர்த்தி கொள்கிறவங்க இருப்பாங்க இல்லை சில பேர். நான் பார்த்தியா, நான் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கிறேன், அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், தட்டி விட்டுருவார். தட்டி விட்டுருவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்காம அது போயிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்மை நாமே தாழ்த்தி கொள்வோம், ஆண்டவரால் நாம் உயர்வடைவோம். ஆமென்.